Experience your dream retirement life for a day. மேற்கு வங்க மாநிலத்தின் சவுத் 24 பர்கானாஸ் பகுதியில் 18 வயது நிரம்பாத சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டு கால்வாயில் வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து 19 வயது இளைஞரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது. ஏற்கனவே பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் இப்போது மைனர் பெண் கொலை சம்பவத்தை கண்டித்து ஆங்காங்கே போராட்டம் வெடித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேற்கு வங்க பாஜக தலைவரான சுமந்தா மஜும்தார் மமதாவின் கையில் ஆட்சி இல்லை என்றும் அவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் திணறி வருவதாகவும் மமதா பதவி விலக வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தார். இந்நிலையில் மேற்கு வங்க பாஜக எம்பியான அக்னி மித்ரா பால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் சிறுமி காணவில்லை என அவரது பெற்றோர் புகார் அளிக்க வந்தபோது புகாரை ஏற்காமல் வேறொரு காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்ததாகவும் சிறுமி காணாமல் போய் 2 நாட்கள் ஆகியும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் காவலர்கள் அலட்சியம் காட்டியதால் சிறுமியை காப்பாற்ற முடியாமல் போனதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். போராட்டம் நடத்துபவர்களோடு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்த மறுப்பதாகவும் தடுப்புகள் அமைத்து போராட்டக்காரர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் போராட்டம் நடத்தும் யாரும் வன்முறை செய்யும் நோக்கில் அந்த இடத்தில் திரளவில்லை என்றும் கூறினார். மேலும் மாநிலத்தில் தினம் தினம் இது போன்ற பிரச்சனைகள் நடந்து வருவதாகவும் முதல்வர் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தாண்டியா ஆடிக்கொண்டும் திறப்பு விழாக்களுக்கு சென்ற வண்ணமும் இருக்கிறார் என கடுமையாக விமர்சித்தார்.